ஸ்ரீசர் ஸ்ரீசன ஆபரணம் தேஜः ஸ்ரீரங்கே சயமாசிரயே சிந்தாமணி விவத்வாந்தம் முத்சங்கே நந்தபோகினः நம ஸ்ரீரங்கநாயக்கியை தத்குரு விப்ரமபேதிதः ஈசேசிதவ்ய வைஷமிய நிம்னோம் அதமிதம் ஜகது அன்னவயர் புதவே ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்ப அவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு சுடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருட வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் தாங்கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருடிகளே சரணம். கீழ்ப்பத்து பாடல்களாலே, அதாவது புள்ளஞ்சிலம்பினகான் என்றிலிருந்து எல்லே இடங்களே என்பதையே 10 பாட்டாலே 10 பெண்களை எழுப்புகிறார்கள். இவர்கள் 10 பேர் தான் நாயர் பாடியில் இருக்கிறார்களா என்றால், இவர்கள் 10 பேர் மற்ற எல்லாருக்கும் உபலட்சணம். அதனாலே 10 பாடல்கள். 10 பாடல்களாலே அவர்கள் ஒவ்வொருவராக எழுப்பி கொண்டு நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு வந்து சேருகிறார்கள். அதுக்கடுத்து வருகிற ஒரு 7 பாடல்களாலே நந்தகோபனுடைய கோயில் வாசல் காக்கும் முதலிகளையும் நந்தகோப யசோதை பலராமன் நப்பின்னை பிராட்டி முதலானாரையும் முன்னிட்டு கண்ணனை எழுப்பினபடியை சொல்லுகிறார்கள். பின்வரும் 7 பாட்டுக்களாலே அதில் திருக்கோயில் காப்பவனையும் திருவாசல் காப்பவனையும் முன்னிட்டு சொல்லுகிறது இந்த பாட்டு. செய்யாதன செய்யோம் என்று பாகவதர்களை முன்னிடாமல் பகவத் விஷயத்தை பற்றமாட்டோம் என்று பிரதிஜை பண்ணின இவர்கள் அதை இப்பாட்டுகளிலே அனுஷ்டித்து காண்பிக்கிறார்கள். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்றார் என்றோ நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய கோயில் வாசலுக்கு வருகிறார்கள். வியாக்கியானம். இவர்கள் இருக்கிற நிலையிலே சூர்பனகை ராமாயணத்திலே சித்திரகூடத்திலே இருக்கும் பொழுது இப்படி பாகவதர்களை ரசவாதம் கைப்பட்டவன் இருந்தால் இருந்த இடமெல்லாம் பொன்னும் ஆகுமா போலே பிரமேயம் கைப்பட்டவனுக்கு சொல்லிட்டெல்லாம் வார்த்தை என்று நஞ்சியர் நம்பிள்ளைக்கு அருளி செய்வார். இப்படி பாகவதர்களை முன்னிட்டு பற்றாதவர்கள் சூர்பனகைப்பட்டது படுவார்கள். பிராட்டி அருகில் இருந்தும் சீதைக்கு நேராவன் என்று வந்தவளென்ற அவள் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தியே என்று மோட்சமடைய விரும்பிய நான் பகவானை சரணமடைகிறேன் என்று உபனிஷத்து மறையாகையாலே மறைத்து சொல்லிற்று. நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நந்தகோபர் திருமாளிகைக்கு காவலாய் எங்களுக்கு சுவாமியாய் இருப்பவனே, நாயகனாய் நின்ற என்பது நந்தகோபனுக்கு விசேஷனம் என்றும் கொள்ளலாம். நாயகன் முழுவேடுக்கும் நாதன் என்கிறபடி சர்வலோகத்துக்கும் சுவாமியான எம்பெருமான் இருக்க வாசல் காக்கும் அவர்களை நாங்கள் நாயகன் எனலாமோ என்றில் தாராளமாக சொல்லலாம். பாபிஷ்டனான சத்திரபந்துவும் புண்ணியம் செய்தவனான புண்டரீகனும் ஆச்சாரியனை உடைத்தாயிருக்கையாலே முக்தி அடைந்தார்கள். ஆகையால் ஆச்சாரியனை ஆசிரியிக்க கடவன் என்று சொல்லுவது. இவர்கள் நாயகன் என்ன குறையில்லை. ஒரு உயர்ந்த ரத்தினத்தை கொண்டாடுவதை காட்டிலும் அதிகமாக அதை கொடுத்தவனை கொண்டாடுவது இயற்கை அல்லவா? இதனாலேயே பகவானை ஸ்தோத்திரம் பண்ண புகுந்த ஆள வந்தார் முதலில் நாதமுனிகள் முதலிய பாகவத உத்தமருடைய துதித்து கடைசியில் நாதமுனிகளுடைய சம்பந்தத்தையே பார்த்து என்னை காத்திட வேணும் என்று வேண்டிக் கொண்டார். வேறாக வைத்து இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம். தொண்டன் சடகோபன் அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியான் உன் அடியார் காட்படுத்தாய் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் என்று ஆழ்வார்களும் அவன் அடியாரிடத்திலே அலங்கார்பட்டிருப்பதை சொல்லுவார்கள். நாயகனான் என்ற நந்தகோபன் உத்தம அடிகள் முனிவர் என்னும்படியே சர்வலோகநாதனுக்கும் நாயகனாயிருக்கையாலே நாயகனாயன் என்ற நந்தகோபன் என்று சொல்லுகிறார்கள். நந்தகோபனுடைய கோவில் தத்விஷ்ணோக பரமம் பதகும் என்று மலைகள் முறையிடும் பரமபதமாகிற தன் கோயிலிலே இருந்து அரசு செலுத்துவதில் அலுத்து போன சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் நந்தகோபனுடைய கோவிலிலே வந்து பரதந்திரனாய் பிரீத்தி அடைகிறபடியை சொன்னார்கள். வானவர் நாடு மரீஷீனாம் பதம் என்று சொல்லுகிறபடி அவ்வுலகத்தையும்
அவன் தன் அடியாருடைய உலகமாக ஒன்றோ நினைத்திருக்கிறான். வானிட வரசு வைகுந்த குட்டன் என்று பெரியாழ்வாரும் நந்தகோபன் இளவரசு என்று அருளிச் செய்தார். யுவராஜ்ய மன்மதா தசரத சக்கரவர்த்தியும் அப்படி கொண்டாடினார். வாசுதேவன் மதுரை மன்னன் என்று பெரியாழ்வார் அருளிச் செய்தார். வசுதேவனும் கிருஷ்ணனுக்கு சுவாமியாயிருந்து அவனை நியமிக்கப்பெறவில்லையே. நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா வசுதேவன் பெற்றிலனே என்றார் குலசேகராழ்வார். பெற்றது நந்தகோபன், ஆனால் அனுபவித்தது பெற்றது வசுதேவன், ஆனால் அனுபவித்தது நந்தகோபன் அல்லவா. பரமபதத்திலும் வானிடவரசு, அதுவும் வானவர் நாடாய், கடவர்கள் முடியும் வானவராய், அவர்கள்தான் மூதுவராய், இவன் அவர்கள் மடியிலே கிடக்கிறான். சிறையிலே ஒதுங்குவது பிரம்புக்கு அஞ்சி சொன்னதைக்கெல்லாம் அப்படியே அப்படியே என்று இளவரசாயிருவதே வருவது என்று ஆராயப்படும். கோயில் காப்பானே, சிறுமிகளாகையாலும் அவன் உகக்கும் பெயராகையாலும் அவன் தொழிலை இட்டு கூப்பிடுகிறார்கள். காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் என்றும் அவனையும் காப்பவன் அல்லவா நீ. பொய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்ந்தான் பொறுதிரல் கஞ்சன் கடியனின் காப்பாருமில்லை கடல்வண்ணா உன்னை என்று நாங்கள் வயிறெறியா நிற்கும் பொழுது எங்களுடைய வயிற்றெரிச்சலை போக்குவன் அல்லவா நீ. கோயில் காப்பானே, ஏஷு சப்தேஷு ஜாகிரதி, இவன் உறங்குகையில் தான் விழித்திருந்து இவன் சுரூபத்தை உணர்ந்த பின்பு அவனை காக்கக்கூடியவன் அல்லவா. இவரிடம் சர்வ பாரத்தையும் வைத்துத்தான் மார்பிலே கை வைத்து உறங்குகிறபடி கோவில் காப்பானே. கோலார்ந்த நெடுஞ்சாருங்கம் கூனச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொற்றவள்வாள் காலார்ந்த கதிக்கருடன் என்னும் வெற்றி கடும்பறவை இவை அனைத்தும் புறஞ்சூழ் காப்ப என்று சொல்லுகிறபடி பெரியாழ்வாரும் உரகல் 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 ஒன்சுடர் ஆடிய சங்கே அறவரி நாந்தக வாழை அழகிய சார்கமே தண்டு இரவு படாமல் இருந்த எண்மருலோக பாலீர்கள் பரவரையா உரகல் பள்ளியறை கூறிக்கொண்மின் எம்பெருமான் சயனித்துக் கொள்ளப் போகிறான், நீங்கள் எல்லோரும் விழித்திருந்து அவனை காக்க வேண்டும் என்றார் அல்லவா பெரியாழ்வாரும். இவர்கள் இப்படி யாசித்தவுடனே அவனும் இவர்களை உள்ளே செல்லும்படி கண்ணாலே சமிக்கை செய்தான். திருவாசல் காக்கும் முதலியை எழுப்பார்கள். கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்றும் கோயில் காப்பானே என்று இரண்டு விதமாக சொல்லுவானேன். க்ஷேத்திர பாலகனை சொல்லிற்று, அதற்கடுத்து வாசல் காப்பான் என்று துவார பாலகனை சொல்லிற்றாகவும் கொள்ளலாம். அவனுடைய மாளிகையை தெரியும்படி கொடிகளை கட்டி வைத்திருக்கிறானே. இரவிலே இந்த பெண்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக கொடித்தோன்றும் தோரண வாயிலாக அல்லவா இருக்கிறது. அதனால கோவில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. ஆகையால இடையூறு எதுவும் ஏற்படுமோ என்று பயந்து எல்லார் காலிலும் விழுகிறார்கள். கொடித்தோன்றும் தோரண வாசல் ஐப்பாடியில் உள்ள மாளிகையெல்லாம் நந்தகோபனுடைய மாளிகையைப் போலவே சிறந்து விளங்குகையாலே அடையாளம் தெரிவதற்காக கொடியையும் தோரணத்தையும் நாட்டி வைத்திருக்கிறார்கள் போலும். மரகத மணித்தடம் அல்லவா, கொடியணி நெடுமதில் என்றும் வாசலில் வானவர் என்றும் இப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள். திரு அயோத்தியிலும் கொடிகளும் இரட்சகர்களும் காணப்படுகிறா போலே இங்கும் காணப்படுகிறது. வாசல் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணம் வாசலும் அறிவற்றை அல்லவா, அசேதனங்கள் அல்லவா, அவைகள் எங்களை அழைக்க மாட்டாது. நீ சேதனனாகையாலே எங்களுடைய ஆர்த்தியை கண்டு அழைத்து உட்புகவிட வேண்டாமா என்கிறார்கள். கிருஷ்ணனுடைய அனுமதி பெற்று சுபத்திரையை அர்ஜுனன் கொண்டு செல்ல உதவினா போலே எங்களுக்கும் நீ உதவ வேண்டும். மணிக்கதவம், மாமான் மகளே மணிக்கதவம் என்று அவளுடைய கதவும் மணியிலானது, இவனுடையதும் மணியிலானது. தன்னையே ஒக்க அருள் செய்பவன் என்றவா இவன். மணிக்கதவம், அவன் தன்னை கண்டார் மற்றொன்றினை காணாமல் இருக்கும் காண நெஞ்சுடராம்படி பண்ணி மணிவண்ணனா இருக்குமா போலே தன்னை காண்பார் அவனையும் நினையாதபடி செய்யும் மணிக்கதவமா இருக்கிறது. பொன்னியலும் மாட கவாடம் கடந்து புக்கு என்றா போல கதவின் அழகிலே நெஞ்சும் கண்ணும் பிணிப்புண்ணாமல் திறந்து உள்ளே விட கடவா என்கிறார்கள். மணிக்கதவம் தாழ்திரவாய். இப்பெண்கள் கூப்பிட்டவுடன் பயம் நிறைந்த இந்த நாட்டிலே நடுநிசையிலே வந்து திறக்க அழைக்கும் நீங்களெல்லாம் யார் என்று கேட்டான். பயானாம் அபகாரி எனப்படுபவன் கிடக்கும் இடத்திலே பயம் உண்டோ?
என்று கேட்டார்கள். காலம் திரேதா யுகமாக, காலமும் நல்லடி காலமாய், தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி சம்பராந்தகானுமாய், பிள்ளைகள் தாங்களும் ஆண் புரிகளாய், அவர்கள் தான் வழியே போய் வழியே வருபவர்களாகதால், ஊரும் திரு அயோத்தியாய், அஞ்சாதே பாலிலே உண்டு பனியிலே கிடக்கிற காலமா இது? கலிகாலம். காலம் கலிக்கு தோல் தீண்டியான துவாபர அந்தமாய், தகப்பனார் சாது சி நந்தகோபராய், இவர்கள் சிறு பிள்ளைகளாய், அதிலும் தீம்பராய், ஊர் இடைச்சேரியாய், அதுதான் கம்சன் ராஜ்யம் பண்ணும் இடத்துக்கு அருகிலே இருப்பதாய், அவனுக்கு கப்பங்கட்டுவதாய், கம்சன் சத்ருவாய், எழும் பூண்டுகளெல்லாம் அசுரர்களாயிருக்கும் போது பயம் கெட்டு நாங்கள் இருக்க முடியுமா என்றான். நாங்கள் பெண்களாகிவிட்டதே, எங்களுக்கு அஞ்ச வேண்டாமா என்றார்கள். சூர்பனகை பெண்தானே, பெண்ணல்லவா என்றாள். நாங்கள் ராட்சசிகள் அல்லவே, இடைப்பெண்கள் தானே என்றார்கள். பூதனையும் இடைப்பெண்ணாகத்தானே வந்து வேடம் பூண்டு வந்தாள். பூதனைக்கு பிறகு இடைப்பெண்களுக்கே மிகவும் பயப்பட வேண்டியிருக்கிறது என்றான். ஆயர் சிறுமியரோம், எங்களுடைய பருவத்தை கண்டாலே கிருத்திருமம் அறியாதவர்கள் என்று இடம் தோற்றவில்லையா? பூதனையைப் போல தனியாகவா வந்தோம்? 5,00,000 குடியில் பெண்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். இவனுக்கு என் வருகிறதோ என்று வயிறு பிடிக்கும் ஆயர்களுக்கு பிறந்தவர்கள் நாங்கள் என்பது எங்கள் வடிவிலே தோன்றுகிறதல்லவா என்றார்கள். சிறு பருவத்தை கண்டு மட்டும் உங்களை நம்ப முடியாது. வத்சாசுரன் இளங்கன்றாய்த்தானே கண்ணனை அறிய வந்தான். நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்றான். அரைபறை மாயன் மணிவண்ணன். அரை பறை சப்திக்கும் பறை ஒன்றை எங்கள் நோன்புக்காக வேண்டி வந்தோம் என்றார். அதுவாயில் கண்ணன் பள்ளி உணர்ந்த பிறகு ஒரு சபையிலே இருக்கும்பொழுது கேட்கக்கூடாதா என்றான். நென்னலே வாய் நேர்ந்தான். நேற்றே இன்று இந்த நேரத்தில் வருவதாக வாக்களித்திருக்கிறான் கண்ணன் என்றார்கள். அவன் மாயன், சர்வ உத்கிருஷ்டனாயிருந்தும் பெண்களிடம் தாழ் நின்று கையை காலை பிடித்து பரிமாறுபவனாயிற்றே. உங்களுக்கு அவனே விதையனாயிருக்க அவனுக்கு தாசபூதனான நீ எங்கள் காரியம் செய்ய வேண்டாமா என்று பாவனை. மணிவண்ணன் இப்படி தாழ நில்லாமல் கொடுஞ்செயல்களை செய்பவனே ஆனாலும் விடவண்ணாத வடிவழகை உடையவன் மணிவண்ணன். எங்களை இருந்த விடத்தில் இருக்க உண்ணாதபடி செய்யும் வடிவழகை அணை போடாமல் வெட்டிவிடாய். நென்னலே, தடுப்பார் இல்லாமல் இருந்த நேற்று ஒரு நாள் நாங்கள் உன் காலை பிடித்து வேண்டியிருக்கிற இன்று போல் அன்றோ? அவன் எங்கள் காலை பிடிக்கிற நேற்றைக்கு ஒப்பான நாள் ஒன்று உண்டோ என்றார்கள். அவன் வாய் நேர்ந்தான். அவனாகவே சொன்னான். மணிவண்ணன் வாய் நேர்ந்தான். பேசும் போதையிலே அழகைத்தான் ஒருவரால் பேச ஒண்ணுமோ? வாக்மி ஸ்ரீமான். அவன் அழகாக பேசுவான், அப்படி பேசும்போது அழகாக இருப்பான் என்று வால்மீகி மகரிஷி சோதிவாய் திறந்து என்று ஆழ்வாரும் வழையிலே ஈடுபட்டார்களே. நென்னலே வாய் நேர்ந்தான். இன்னும் வாய் திறவாத உன்னை போலன்றைக்கே நேற்றே அவன் சோதிவாய் திறந்து சொன்னான். இப்படி இவர்கள் சொல்லியும் அவன் வாக்களித்தானாயிலும் அவனை ரட்சிக்க கடமைப்பட்டுள்ள நான் உங்களுடைய பாவத்தை அறிந்தல்லது விடேன். நீங்கள் அரைபறை என்று சொல்கிறீர்கள், ஒரு பிரயோஜனத்தை குறித்து வந்திருப்பதாக சொல்கிறீர்கள், உங்களை நம்புவதற்கில்லை என்றான். தூயோமாய் வந்தோம். நாங்கள் அப்படி ஒரு பிரயோஜனத்தை கொண்டு அகல வந்தோம் அல்லோம். பறை என்கிற காரணத்தை வைத்து அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண வந்தவர்கள் நாங்கள். தூயோமாய் வந்தோம், பரிசுத்தர்களாய் வந்தோம். உபாயத்தினாலும் உபயத்தினாலும் பரிசுத்தி உடையவர்களாய் வந்தோம். உபாயத்தில் பரிசுத்தி என்ன? தங்கள் முயற்சியால் அவனை அடைவதாக நினைத்து இருக்கு என்றிக்கே அவனே பற்றி அவனை பெறுவதாயிருக்கு. உபயத்தில் பரிசுத்தி என்பது அனன்ய பிரயோஜனங்களை கண்டு அந்நிய பிரயோஜனை கண்டு அகலுவதும் பகவத் அனுபவம் நமக்கு ஆனந்த ஆவகம் என்னும் நிலையும் அற்று உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று இருக்கை. இங்கு தூயோமா என்று பாவ சுத்தியை சொல்லுகிறதை ஒழிய தேக சுத்தியை சொல்லுகிறது இல்லை. பரமபுருஷனை பெறுவதற்கு பாவ சுத்தியே பிரதானம், தேக சுத்தி அவசியம் அன்று. ராவண கிரகத்திலிருந்து ராமனை சரணமடைய வந்த விபீஷணன்
கடல்ல நடுவிலே ஒரு முழுக்கிட்டு கொண்டு வந்தான் இல்லையே. அர்ஜுனனும் கீதையை கேட்கும் போது தூர்த்தர்கள் நடுவிலே நின்றல்லவா சரமஸ்லோகம் கேட்டான். திரௌபதியும் தூரஸ்திரியாக இருக்கும் போதல்லவா அவனை சரணடைந்தாள். ஆனால் இல்லாத தேக சுத்தியை சம்பாதித்துக் கொள்ளவும் வேண்டாம், இருக்கும் சுத்தியை குலைத்துக் கொள்ளவும் வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். தேவையில்லாம கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறது, அப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறத விட்டுறக்கூடாது. இல்லாத பண்ணக்கூடாது, இருக்கிறத விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதா. தூயமாய் வந்தோம் திருவடி. தன் மிடற்றோசையாலே பிராட்டியை விசுவசித்தா போலையும் விபீஷணாழ்வான் தன் ஆர்த்தநாதத்திலே பெருமாளை வசீகரித்தா போலையும் நாங்கள் வந்தோம். தூயமா வந்தோம். எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? இந்த காலையிலே துயிலெழ பாடுவோம். அவனை துயில் எழுப்புவதற்காக, பாடுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் அரண்ய பிரயோஜனங்கள் என்பதற்கு என்ன அடையாளம் சொல்லுங்கள் என்று கேட்க, துயிலெழப் பாடுவான். நாங்கள் வந்திருக்கும் காலத்தையும் காரியத்தையும் கண்டாயே. விடியற் காலையிலே அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடவென்றோ நாங்கள் வந்திருப்பது. பிரயோஜனாந்தர பலர்களாகில் பகலில் அவன் சபை கூட்டியிருக்கும் போதொன்றோ நாங்கள் பிரயோஜனத்தை பெற்று போக வருவோம். இது உமக்கு தெரியவில்லையா என்றார்கள். தூயமா வந்தோம், துயிலெழப் பாடுவோம். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்றார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாரதூர கர்த்தவியம் தெய்வமான்னிகம் என்று விஸ்வாமித்திரர் திருப்பள்ளி எழுச்சி பாடினார். கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் மடியாதென்றே நீ துயில்மேவி மகிழ்ந்ததுதான். அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அன்றேல் இப்படிதான் நீண்டு தாவி அசைவோ பணியாயே என்று ஆழ்வாரும் எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். இவர்களும் திருப்பள்ளி எழுச்சி பாட ஆசைப்படுகிறார்கள். இவருடைய பாவசுத்தியை அறிந்து இவரோடு இன்னும் சிறிது நேரம் பேசி கொண்டிருப்போம் என்று சொல்லி வாயிற்காப்போன் தாமதப்படுத்துகிறான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே, நெஞ்சாலே சில நீ நினைத்தாயிலும் வாயாலே நெருப்பை சொரிந்தா போலே நிஷேதி எங்களை வெறுக்காமல் இருக்க வேணும். இவர்களுக்கு இவன் வாயெதிரே வானாள். ஒரு வாய் சொல்லாலே தண்ணீர் பந்தல் வைக்கலாம்படி இவர்கள் பேசுகிறார்களே என்று இழக்கிறார் என்று ஆராயிரப்படி. பரமா தாராமித்ரான் கிருதா இதி என்று தகப்பனாராலே மனம் சேவிக்கப்பட்ட பத்னி என்னும் காரணத்தாலே சீதை ராமனுக்கு பிரியாயிருந்தாள் என்கிறபடி அவனும் நீ புகவிட்டாலோ எங்களை உகந்தருள்வான். இப்படி இவருடைய ஆற்றாமையை கண்டவுடன் இனிமேல் இவர்களை தடுப்பது நமக்கு பிராணஹானியாகும் என்று பார்த்து, நான் உங்களை தடுக்கவில்லை, நீங்களே கதவை தள்ளி கொண்டு புகுருங்கோள் என்றாள். நெய்யநிலை கதவும் நீக்கு. இந்த நெய்யநிலை கதவு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் தள்ளினாலன்றி கூட இது திறக்க முடியாமல் இருக்கிறது. நீயே அதை திறக்க வேண்டும். பரிவர்களாகையாலே அசேதனங்களை பரிவுள்ளவையாக காண்கிறார்கள். கதவுக்கும் கொடிக்கும் அசேதனம் இல்லையா? கம்சனை சேர்ந்தவர் எல்லாரும் பிரதிகூலராக இருக்கிறார்கள். திருவாய்ப்பாடியில் உள்ள சேதனங்கள் எல்லாம் அச்சுதனுக்கு அனுகூலமாய் இருக்கிறார்கள். நிறை கதவும் நீக்கு. நிலையும் கதவும் நெருங்கி பொருந்தி இருப்பதை குறிப்பதாகவும் கொள்ள வேண்டாம். நீக்கு, நீயே கதவை திறந்து எங்களை உட்புக வேண்டும் என்று ஏலோர் எம்பாவாய் சொல்லுகிறார்கள். அப்படியாக எல்லாருமாக சேர்ந்து நந்தகோபனுடைய மாளிகைக்கு வந்து சேர்ந்து அவனை எழுப்புவதற்கு பிரயத்தனப்படுகிறார்கள். இப்படியாக இன்றைய பாடல் நிறைவடைகிறது. நாளைக்கு அம்பரமே தண்ணீரே சோரே ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு தத்துவார்த்தங்கள் இருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க சீசவர்த்ததாம் சஸ்தி பிரஜாபே பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிமயி சாஹா பிராமணேபிய சோமஸ்தி நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாயை நித்தியமங்கலம். விருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாசன் ஸ்ரீனிவாசராக ராமானுஜதாசன்.